கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 26வது வசனம். ஜான் சாப்டர் 4 verse 26. அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாய் தான் யார் என்று, நான் தான் மேசியா என்று ஒரு பப்ளிகா வெளிப்படையாக அறிவிக்கிற ஒரு இடம் இந்த இடம்தான். ஏன் ஆண்டவர் இந்த ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றார்? நன்றாக சிந்திச்சு பாருங்களேன். நிறைய இடங்கள்ல அவர் ரொம்ப ஜாக்கிரதையா தான் யார் என்பதை வெளிப்படுத்தி விடாதபடி நம்ம நிறைய சம்பவங்கள் பார்க்கிறோம். சீமோன் பேதுரு சொல்லும்போது, ஆண்டவரே நீர்தான் மேசியா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவர் வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல அது சொல்றாரு. ஆனா இங்க ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட ஏன் தான் யார் என்று வெளிப்படுத்துகிறார்? ரெண்டு காரியம் என்னை பொறுத்தளவுக்கு. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லி அவரை மக்கள் பின்பற்றி ரோமாபுரி பேரரசிலிருந்து அவரை கைது செய்து அவரை கொலை செய்தால் அவர் உலகத்தின் பாவத்திற்காய் அடிக்கப்பட முடியாதவராய் போய்விடுவார். நம்பர் 1. ரெண்டாவது, இன்னொரு காரியம் என்னன்னா, அவர் இந்த சொல்லக்கூடிய இடங்கள்ல இவங்க சொல்லுகிற சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத இடங்கள்ல மாத்திரம்தான் அவர் சொல்றார். முதல்ல இந்த ஸ்திரீ சமாரியன். ஒரு சமாரியனோட சாட்சி எருசலேம் கோர்ட்ல, எருசலேம் தேவாலயத்தினுடைய சட்டத்தின்படி செல்லாது. ரெண்டாவது, இவ ஒரு ஸ்திரீ, இவளுடைய சாட்சி செல்லாது. அதனால இவர் இந்த சமாரிய ஸ்திரீகிட்ட சொல்றாரு, நான் தான் கிறிஸ்துன்னு. இது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாரு. யோவான் 9வது அதிகாரம் 37வது வசனத்துல ஒரு பிறவி குருடனை அவர் சுகப்படுத்தினதுக்கு பின்பு அவன்கிட்ட தான் யார் என்பதை வெளிப்படுத்துவார். அப்ப அவனுக்கு என்ன காரணம்னா, அவன் ஒரு பிறவி குருடன் தேவாலயத்துக்குள்ள சாட்சி சொல்ல முடியாது. அவனுடைய சாட்சி நியாயப்பிரமாணத்தின்படி செல்லாது. அப்ப என்னன்னா, குறித்த காலம் வரும் வரை அவர் யார் என்பதை மக்கள் அறியக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தல. ஏன்னா அவர் தன்னுடைய பாவங்களுக்காக அல்ல, மக்களுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். ஏன்னா அவர் ஒரு பாவம் அறியாதவர், ஒரு பாவம் செய்யாதவர். அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியாக்கப்பட வேண்டும் என்றால் அவரை யூதர்கள் குற்றம் சாட்டி தான் கொலை செய்யணுங்கிறதுனாலதான் ஆண்டவர் தான் யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டல. இதை ஏசாயா 52வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லும்போது, இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள், இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே வெளிப்படுத்துவார் தான் யார் என்று. ஏன்னா ஆண்டவருடைய ஞானம் நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. ரொம்ப அருமையா இந்த சமாரிய ஸ்திரீகிட்ட சொல்லும்போது நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கு நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நான் நிறைய நேரங்கள்ல பார்த்திருக்கிறேன். ஆண்டவரை அறியாத மக்கள் ஒரு சின்ன ஜெபம்தான் செய்யணும். என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன், அவர்தான் உண்மையான கடவுள் என்றால் எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உண்மையா ஜெபம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலே கடவுளா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க, இல்ல நீங்க யாருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்கன்னா இந்த காரியத்தை தாராளமா சொல்லலாம். அவங்க யாரு வேணாலும் முழங்கால் போட்டு உண்மையிலே இயேசுதான் கடவுள்னா எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்த எல்லாருமே கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். யாரெல்லாம் உண்மையா தேடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கிறிஸ்து வெளிப்படுவார். இந்த சமாரிய ஸ்திரீகிட்ட ஒரு உண்மை இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. அதனால அவர் சொன்ன மாத்திரத்துல அவர் தான் யார் என்பதை அந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாய் அந்த ஸ்திரீ தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாராவது இன்னும் அப்படிப்பட்ட ஒரு
உறவுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு சொந்த இரட்சகர் என்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நீங்க வரவில்லை என்றால் இன்றைக்கு நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்க தான் உண்மையான தேவன் என்றால் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிங்கள். நிச்சயமாக நீங்கள் கிறிஸ்துவிடம் வந்தடைவீர்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இனி கேட்க போகிற ஒவ்வொருவருக்காயும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாராவது உம்மை அறியாதவர்களாய் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரே, நீங்கள் உண்மையான தேவன் என்பதை இவர்களுக்கு வெளிக்காட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. அந்த உறவிலே இவர்கள் பலப்பட, அந்த உறவிலே இவர்கள் வளர, கிறிஸ்துவை போல மாறி வாழ தேவ கிருபை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.